சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களை பயன்படுத்தி தீபமலையில் தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி திருவண்ணாமலையின் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தகவல்கள். கடந்த மழையின் பாதிப்பு, அதே போல செங்கல் புயல் பாதிப்பு காரணமாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலச்சரிவு காரணமாக திருவண்ணாமலை தீபம் என்பது ஏற்றப்படுமா என்ற கேள்வி என்பது எழுந்திருந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவையில் வினாக்கள் விடை நேரத்தின் பொழுது துணை சபாநாயகர் பிச்சாண்டி இந்த கேள்வியை எழுதியிருந்தார். குறிப்பாக திருவண்ணாமலை தீபம் என்பது இந்த ஆண்டு ஏற்றப்படுமா என்ற கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, குறிப்பாக திருவண்ணாமலை தீப திருவிழா என்பது சங்ககால திருவிழா என்பதாகவும் இந்த ஆண்டு தீப திருவிழாவிற்கு 40 லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக நிலச்சரிவு என்பது ஏற்பட்டதாகும். இதனால் இந்த விழா என்பது நடைபெறுமா என்ற கேள்வி என்பது அனைவர் மத்தியில் எழுந்திருந்தது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தீப திருவிழா என்பது தடைபெறாமல் நடவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 8 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் அனுப்பப்பட்டு இந்த குழு என்பது ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 350 கிலோ கொண்ட கொப்பரை மற்றும் 450 கிலோ நெய் எடுத்து செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிகப்படியாக மனித சக்திகளை பயன்படுத்தாமல் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மனிதர்களை பயன்படுத்தி தீப திருவிழா என்பது இந்த ஆண்டு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு தீப திருவிழா என்பது நடைபெறும் என்று தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்டிருந்த நிலையில் எந்த அசம்பாவிதமும் உயிரிழப்பும் ஏற்படாமல் இந்த ஆண்டு தீப திருவிழாவால் நடைபெறும் என்றும் குறிப்பாக மலை உச்சியில் தீபம் எரியும் என்றும் தற்பொழுது சேகர் பாபு அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் திருவண்ணாமலையின் அண்ணாமலையார் மலை மீதிருந்து பாறைகளும் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் திட்டமிட்டபடி மகாதீபம் ஏற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் 8 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து அளித்த அறிக்கையின்படி தற்போது முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் திருவண்ணாமலையில் திட்டமிட்டபடி மகாதீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா. ஆகவே இரண்டிற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.